அதிகாரம் 5. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகைராவும் அவர்களிடத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பற்சாகியரான அவன் வகைராவும் ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது: ராஜாவாகிய தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் யூதர் சீமையிலுள்ள மகா தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கை கூடி வருகிறதென்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். இதுவும் அல்லாமல் இவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டித் தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுக்களையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சார் என்னும் நாமமுள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பனிமுட்டுக்களை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ. தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த செஸ்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எஸ்ராவின் மறுமலர்ச்சியை பற்றி நாம் மையம் கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்றோம். எஸ்ரா பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நபராக அவர்
நிலைநிறுத்தப்படுகிறார். முழு பழைய ஏற்பாட்டையும் தொகுத்து இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பழைய ஏற்பாடு அல்லது யூதர்களின் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற வேதத்தை தொகுத்தளித்தவர் எசரா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் இனம் அழிக்கப்பட்டுவிடும். இந்த இஸ்ரவேலே நான் யூதரை இணைத்துக் கொள்கிறேன். காரணம், யூத மக்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக நேபுகாத் நேசாரால பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். யூதயாவிலே விடப்பட்ட மக்கள் பிற இன மக்களோடு கலந்து அந்த தூய்மையை இழந்து போனார்கள். கர்த்தருடைய வசனம், மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆகமங்கள், யோசுவா முதலான தீர்க்க தரிசனங்கள், சாமுவேல் என்கிற வரலாற்று புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் இல்லாமற் போகக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இந்த எஸ்ரா கானான் தேசத்தில் பிறக்கவில்லை. அவன் எருசலேமின் மகிமையை கண்டதில்லை. எருசலேமினுடைய தேவாலயத்திலே பணிந்து கொண்டதில்லை, பணிவிடை செய்ததில்லை. நமக்கு என்ன சார் பிரச்சனைனா, கண் கூட பாக்குறது, கேட்கறது, அனுபவித்தது கூட ஒழுங்கா சொல்ல தெரியறது இல்ல, ஒழுங்கா எழுத தெரியறதும் கிடையாது. அது ரொம்ப, அது எப்படி சொல்றது எனக்கு தெரியலங்க. many a time we misinform things. ஏதோ நான் பொழுதுபோக்காக பேசிக்கொண்டில்லைங்க. திருச்சபையின் உறவில, திருச்சபையின் வாழ்வில நம்முடைய உரையாடல்கள் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், let your conversation be holy. பலருக்கு நடக்க மட்டும்தான் பெருசா தெரியுதுங்க. கடவுளுக்கு, ஆவியானவருக்கு வார்த்தைகள் மிக பெருசா தெரியும். I want to re-emphasize the fact. ஏன்னா செயல்கள் குருட்டாட்டத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம், வார்த்தைகள் இருதய கடினத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுங்களா? ஆண்டவர் பவனி வராருங்க. அந்த ஜனங்கள்லாம், எருசலேம் மக்கள், அந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓசனா, ஆண்டவருக்கு ஓசனா எல்லாம் கத்தினாங்க. இவனுங்க என்ன சொன்னானுங்க, இந்த பரிசேயனுங்கெல்லாம், யோ அதட்டும் ஆண்டவரை, பைத்தியக்காரனுங்க இவனுங்க. they may be blind followers. ஒருவேளை குருட்டுத்தனமா அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம், ஆனா அவர்கள் அப்படி செயல்படவில்லை. ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைகளையோ இந்த பாலகர்களையோ கடிந்து கொள்ளவில்லை, இவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் சகரியாவின் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்ட வண்ணமாக கழுதையின் மேல் வருகின்ற ராஜாவை நீங்கள் வரவேற்கவில்லை என்றால் இந்த கல்லுகள் கூப்பிடும் சொன்னாருங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், செயல்கள் சில நேரத்தில் குருட்டாட்டமா இருக்கலாம், ஆனா சொற்கள் இதய கடினத்தின் வெளிப்பாடுகள். ஆகவே நம்முடைய சபை வாழ்விலே வார்த்தைகளை ரொம்ப ஆழ்ந்து கவனத்தோடு பொறுப்போடு புண்படுத்தாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எசரா 5ஆம் அதிகாரத்துல அததான் அந்த மூப்பர்கள் செய்தார்கள். இன்னும் அழகா சுருக்கமா, ரத்தன சுருக்கமா, தெளிவா இல்ல. ஒரு விசாரணை கமிஷன் வருது. யார் விசாரணை கமிஷனுடைய அதிபதி? தத்னாய் யூப்ரட்டிஸ். இல்லீங்களா? அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் அவன் வைஸ்ராய், கவர்னர்களின் கவர்னர். அவன் வரான், அவனுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, இந்த மாதிரி எருசலேமில் ஆலயம் கட்டப்படுது. அப்படியாப்பா, நான் விசாரிச்சேன் வாப்பான்னு சொல்ல, அவனே வந்துட்டான். வெரி குட். வந்து ஒரு நியாயமுள்ள நியாயாதிபதியாக, ஞானமுள்ள ஒரு அதிபதியாக செயல்படுகிறான். ஆக இந்த சமுதாயத்திலே கடவுளை அறியாத அஞ்ஞானிகள் மத்தியிலே குருடர்கள் இருக்கலாம், மூடர்கள் இருக்கலாம், விக்கிரக ஆராதனைக்காரர் இருக்கலாம், கடவுளை எதிர்க்கிறவர்கள் இருக்கலாம். அவர்களையும் கூட கடவுள் மாற்றி அமைக்கலாம். ஒருவேளை அவன் எந்த வேகத்தோடு வந்தான் சொல்ல முடியாது. ஆக அந்த உண்மையை பார்க்கிறான், செய்தியை கேட்கிறான். இந்த செய்தியை அடிப்பெறலாமல் இனி பெறலாமல் அழகாக எழுதுகின்றான். அந்த நகல் தரியோ ராஜாவுக்கு அனுப்பப்படுகிறது. நோ எக்ஸாஜரேஷன், கூட்டப்படவில்லை, குறைக்கப்படவில்லை. திருச்சபையில கூட சில செய்திகளை கேட்கும் போது கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. இதுதான் இது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிடுப்பான். இதுக்கு மேலானது எல்லாம் தீமையானது. சொன்னாரா இல்லையா? எப்படி மறந்துட்டீங்க? இப்ப எவனோ சொன்னான், வந்தான், போனான். ஐயோ, உள்ளதை உள்ளதென்று சொல்ல கத்துக்கணுங்கம்மா. அதுதான் 5ஆம் அதிகாரத்தின் பாடம். அதை வேற விதமா சொல்ல வேண்டும் என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்ன சார் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து
உங்களிடத்தில் விசாரித்து கேட்பவர்களுக்கு யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. முதல்ல சாந்தம், அப்புறம் வணக்கம், அப்புறம் உத்தரவு. நீ யாருப்பா கேட்கறதுன்னு சொல்றதுன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். யாரியா நீ சொன்னாரா? குறிப்பாக வாலிப மக்களோடு பேசுறேன். நீ யாருப்பா? அது கேட்கவே இல்லை. சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல. மேக் a ரெஸ்பான்ஸ், never react. அநேக நம்முடைய குடும்பங்கள் இந்து சமுதாயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்மை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொன்னமா? நமக்கு அது சொல்ல தெரியல பாருங்க. அததான் எஸ்றா 5ஆம் அதிகாரத்துல கற்றுக் கொடுக்கிறார். கரெக்டா பேச கத்துக்கப்பா. learn to reply rightly. பல உதாரணங்களை சொல்ல முடியும், எனக்கு இப்போ நேரம் இல்லை. தவறான பிரதியுத்தரம் மிக கடுமையான விளைவை கொண்டு வரும். சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாம் தன்னிடத்தில் வந்த இஸ்ரவேலின் 10 மூப்பரிடத்துல ஒரு தவறான பிரதியுத்தரத்தை கொடுத்தான். வரலாறு தெரியுங்களா? ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது. இந்த 10 கோத்திரங்கள் சிலை வணக்க கோத்திரங்களாக மாறி போயின. அசரிய சாம்ராஜ்யத்தினால் அழிக்கப்பட்டு மண்மேடாக்கப்பட்டது. எங்க சார் இதனுடைய ஆரம்பம்? சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாம் ஒரு தவறான பிரதியுத்தரம் கொடுத்தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருமா நம்ம இது நம்முடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லை நம்ம நினைக்கிறோம். நேற்று என்னுடைய நேற்றா முதல் நாள் இரவு மக்கள் தொலைக்காட்சியில நாகர்கோயில்ல ஒரு பெண்ணு, கல்லூரி மாணவி என்ன பண்ணிட்டா? தற்கொலை செய்து கொண்டாள். என்னங்க காரணம்? ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன காரணம்? சக மாணவன் அவளை கேலி செய்தான். வார்த்தைக்கு பத்தீங்களா வல்லமே? போயிடுச்சுங்க உயிரே. எதுனா பேசினுக்கலாமா? ஐயோ, என்னால அதை ஜீரணம் பண்ணவே முடியலங்க. ஒரு விசுவாசியாக நான் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல நான் அழைக்கப்பட்டவன். நினைச்சதெல்லாம் பேசினாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. ஐயோ, எனக்கு அது எட்டவே மாட்டேன், மன்னிச்சுங்க. நாம் உறவுகளை கட்டுகின்றோம். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஜெயப்பிரகாஷ்னு ஒரு கொலையாளிய பத்தி படிச்ச ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டு இருப்பீங்களா? இப்ப இல்ல, 20 வருஷம் இருக்கும். விருகம்பாக்கம் ஜெயப்பிரகாஷ் 9 கொலை செய்தவன். தொட்டில்ல தூங்கி கொண்டிருந்த 9 மாத குழந்தைய கொலை செய்தவங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஞாபகம் இருக்காது. அந்த ஜெயப்பிரகாஷோட எங்க அண்ணன் எலியா தேவசிகாமணி மணிக்கணக்காக பேசியிருக்கிறார். அவன் அழுது அறிக்கை செய்திருக்கிறான். ஜெயப்பிரகாஷ், விருகம்பாக்கம் ஜெயப்பிரகாஷ் அப்படியே கத்திய எட்டான் ஒரு நாள். அத்தனை பேரும் தீத்துட்டான். என்ன சார் பிரச்சனை? என்னங்க பிரச்சனை? வீட்டுல அடங்காத பிடாரி. எனக்கு சோறு போடுறாங்க. அப்படி அம்மா போட்டாங்களா, அண்ணி போட்டாங்களா, அக்கா போட்டாங்களா தெரியலங்க. சோறு போடுறாங்க. தண்ட கர்மாந்திர தண்ட சோறுன்னு போடுறாங்க. அவனுக்கு சோறு இப்படியே வந்துச்சுங்க பேப்பர்ல. அவனை தண்ட சோறுன்னு கூப்பிட்டு அப்படியா அவ்வளவுதான் எட்டாம் கத்திய 9 பேர் அவுட். முடிஞ்சு போச்சுங்களா? என்னங்க காரணம்? ஒரே ஒரு வார்த்தை, தண்ட சோறு. அதனால இந்த தாய்மார் கூட பொறுமை இழந்து சில நேரம் அப்படி பேசிடுறோம். அன்பு செய்யுங்க, இல்லாட்டி சோறு போடாத விட்டுருங்க, அப்படியே வச்சிருங்க. என்னப்பா சாப்பிடுப்பா, சாப்பிட்டா சாப்பிடு, இல்லாட்டி போயிடு. அது பெட்ரு. ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறோம். அப்படிதான் நம்மளுடைய உறவுகள் அப்ப how can we build each other? எப்படி நாம் உறவுகளை பலப்படுத்த முடியும்? இங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே விஷயமே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆனா ஒன்றாக நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்களானால் ரொம்ப அருமையான உண்மைகளை நீங்க கண்டுபிடிக்க முடியும். மிக 3 அருமையான பாடங்களை நாம படிக்க போகிறோம். ஆனால் இந்த மாற்றம் எப்பொழுது எப்படி வந்தது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள அல்லது யூத புத்திரருக்குள்ளே? 16 ஆண்டுகளாக சமாரியாவின் அதிகாரிகளினாலே, சமாரியாவின் எதிர்ப்பினாலே இல்லைங்களா தடைப்பட்டு இருந்த ஆலய கட்டுமான பணி கடந்த தியானத்தில் நாம் சிந்தித்தோம். கர்த்தர் ஆகாயும் சகரியாவையும் எழுப்பி அவர்களை என்ன செய்தார்? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதன் விளைவாக தீர்க்கதரிசியும் எருசலேமிலும் உள்ள தீர்க்க தரிசனங்களை நான் மறுபடியும் படிக்கிறோமா? ஒருவேளை மறந்தவங்களுக்காக என்ன சொன்னார்கள்? 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். 13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வாக்குறுதி, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
14ஆம் வசனத்திலே, பின்பு கர்த்தர் செயல்தலையின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தன்னுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசானுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். விடாய்த்து போன, அவிசுவாசத்தினாலே பின்வாங்கி போன, உலக கவலைகளினாலே கர்த்தருடைய பணியை விட்டு விலகிச் சென்ற மக்கள் கர்த்தருடைய வசனத்தினாலே, பிரசங்கத்தினாலே மனம் திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். தங்களுடைய குற்றங்கள் உணர்த்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், செவி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி என்பது பொருள் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஆவியினாலே அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். எழுப்பப்பட்டு என்ன செய்தார்கள்? நின்று போன பணியை தொடங்கினார்கள். நின்று போன பணி தொடரப்பட்டது. எப்ப சார் அது நிகழ்ந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களிடத்தில் செயல்பட்ட போது. திருச்சபையில உயிர்மீட்சி எப்படி வரும்? எப்போது வரும்? கர்த்தருடைய ஆவியானவர் தமது வசனத்தை மக்கள் உள்ளங்களிலே பயன்படுத்தும் போது. அதனால்தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்றோம். நிறைய பேருக்கு ஜெபம் மறந்துடுறோம். ஜெபத்துக்கு டைம் இல்ல. எப்படி சார் ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் திருச்சபைய? எனக்கு தெரியலங்க. ஆவியானவர் உங்களோட பேசல. we have lot of excuses one after another. அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா, சார் சபை செத்துக்குது, பின்ன சபை செத்து இல்லாம எப்படி இருக்கும்? அல்ல நம்ம தானே சொல்லுவோம், ஒரே கூட்டையில ஊர்னா மட்டன்றாங்களே, அல்ல அப்படிதான் இருக்குதா? எப்படி? ஆவியானவர் செயல்பட வேண்டுமே, அதுக்கு ஜெபிக்க வேண்டுமே. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். சகரியாவின் மூலமாக ஆவியை உயிர்ப்பிக்கிறார். தலைவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அவர்களுக்கு தைரியத்தின் ஆவியை, ஞானத்தின் ஆவியை, பலத்தின் ஆவியை, ஒரு மனதின் ஆவியை, தியாகத்தின் ஆவியை தருகிறார். வேகமாக கட்டுமான பணி எழும்பி கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரிகள் வருகிறார்கள், பார்க்கிறாங்க. அவங்க நிறுத்துப்பான்னு சொல்லல. உங்களுக்கு யாருப்பா அதிகாரம் கொடுத்தது, உரிமை கொடுத்தது யாரு? விளக்கம் கேட்கிறாங்க. அழகான விளக்கத்தை தலைவர்கள் கொடுத்தார்கள். ஆக இந்த அதிகாரத்தின் மைய வசனங்கம்மா 5ஆம் வசனம் படிங்க. எஸ்ராய் 5:5. இந்த செய்தி தருவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காத படிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? மறுமொழி. நீ யாருப்பா தாத்தனாயின்னு கேள்வி நான் கேட்கல, அவசியம் இல்ல. உனக்கு என்னப்பா ரைட் இருக்குதுன்னு அதை கேட்கல. எங்களை யாரா தடுக்க முடியும்? அதை சொல்லல. அந்த வேலையை பார்த்துன்னு போங்கயா அப்படின்னு அப்படிலாம் சொல்ல. இங்க இல்லைங்க. அதெல்லாம் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொன்னார்கள். அதுதாங்க தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டது. இந்த தேவனின் கண்ணுங்கம்மா ஒரு சொற்றொடர், ஐஸ் ஆஃப் த லார்ட். இன்றைக்கு நம்முடைய தியான பொருள், என் மீது தேவனுடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க தான் பதில் சொல்லணும். எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லைங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கண் என் மேல் வைக்கப்பட்டிருக்குமானால் இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. அதான் அதனுடைய பொருள். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண் பூமி எங்கும். எந்த நேபுகாத் நேச்சார் ஆனாலும் சரி, அது எந்த தரியானாலும் சரி, எந்த அத்த சாஸ்டா ஆனாலும் சரி, நோ ப்ராப்ளம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு கர்த்தருடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்க மேல இருக்குதுங்களா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அதான் அதனுடைய பொருள். ஆக தேவனுடைய கண் என்கிற அந்த சொற்றொடரின் பொருள் என்ன? தேவனுடைய சம்பூரண அறிவு. இந்த உலகின் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காரியங்களையும் காண்கின்றவராக அவர் இருக்கிறார். omniscient God. சகலவற்றையும் அறிகிறவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, தேவனுடைய கண் என்பது தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு உண்மை இல்லைங்களா? யோபு 28:24 பாருங்க.
பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார். ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு கலங்கணும்? சொல்லுங்க. I am in the presence of God. அப்படிதான் தானியேல் இருந்தாருங்க சிங்க கெபில. அப்படிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில இருந்தாங்க. அப்படிதான் எரேமியா உளையான கிணறுல இருந்தாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? அங்க கர்த்தருடைய கண் இருக்குதா? அவ்வளவுதான் விஷயம். கர்த்தருடைய கண் நல்லோர் மீதும் தீயோர் மீதும். ஆக வெறும் பார்க்கிற கடவுள் மாத்திரமல்ல, பாதுகாக்கிற கடவுளாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இருக்கிறார். ஆனால் தான் அவர் சொன்னார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இதுக்கு மேல என்னங்க வாக்கு தத்தம் உங்களுக்கு வேணாம்? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் கண்மணியை தொட்ட பிற்பாடுதான் உன்னை தொட முடியாம தைரியமா போப்பாங்க இல்ல? சரி, அது என்ன சார் அதனுடைய பொருள்? கர்த்தருடைய கண்ணுங்கம்மா இன்னும் ரெண்டு வசனங்களை நம்ம படிப்போம். அது இரக்கத்திற்கு அடையாளம், கம்பேஷன். நீங்க பாப்பீங்க, அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து தொழுநோயாளியை சுகப்படுத்தும் போது 38 வருஷம் படுக்கையில் இருந்தவனை சுகப்படுத்தின போது இல்லைங்களா, என்ன சார், அவர் மனதுருகினவராக, அவருடைய பார்வை இரக்கமுடையதாக இல்லையா, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்க போது தன்னை நோக்கி கூப்பிட்ட கல்வன் மீது அவருடைய பார்வை விழுந்தது. A sight of compassion. யோசனை பண்ணுங்க, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில, தனிமையிலே, போராட்டத்திலே, பழி சுமத்தப்படும் போது, பழி வாங்கப்படும் போது, கைவிடப்படும் போது நமக்கு இறங்கக்கூடிய ஒரு கண் இல்லையேன்னு பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதா? சரியா புரியல. நான் என்ன பேசுறேன்னு புரியல. ஆப்பிரிக்க ஐக்கிய நாட்டில் அந்த நீக்ரோ மக்களை இங்கிலாந்து தேசத்தில் இருந்து வந்த வியாபாரிகள், அடிமை வியாபாரிகள், குரங்குகளை, மிருகங்களை பிடிப்பதை போல பிடிப்பாங்க. ஜான் நியூட்டனுடைய சின்ன புஸ்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஜான் நியூட்டன் எப்படி மனம் திரும்பினார், ஜான் நியூட்டனுடைய வேலை என்ன. குரங்கு பிடிக்கலீங்களா? 1 வயது 2 வயது குழந்தையோடு இருக்கிற ஒரு தாய், அந்த குழந்தையை விட்டு அந்த தாய் அப்படி பிரிக்கப்படுகிறார். உங்க மனக்கண்மன் கொண்டு வாங்களேன். அல்லது தன்னுடைய தாயோட மார்பிலை சார்ந்து இருக்கிற அந்த குழந்தை பிடுங்கப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது. இந்த தாய் மிருகத்தை போல அந்த கப்பலுக்குள்ளாக தள்ளப்படுகிறாள். தள்ளப்பட்ட உடனே கையில கால் 4 இடத்துல செயின் கட்டி கப்பலை கட்டிடுறான். அந்த கண்கள் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கண்களை பாத்துக்கிறீங்களா? நான் என்ன பேசினேன்னு புரிஞ்சுதுங்களா? அந்த கண்களுக்கு கருணை கண்கள் தேவை. அந்த கண்கள் எதை நோக்கி பார்க்கும்? இதெல்லாம் படிச்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம நினைச்சுன்னு நமக்கு இருக்கிற கஷ்டம் எங்க சாரி இருக்குது, என்ன செய்யறதுங்க? ரோமா நகரத்தின் அந்த விளையாட்டு அரங்கிலே ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ இருக்க கரகோஷம் செய்கிற சூழ்நிலையிலே ஒரு அடிமை பெண் அந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ளே தள்ளப்படுகிறாள். காட்டு மிருகங்கள் அங்கு திறந்து விடப்படுகிறது. அந்த காட்சி அப்படியே உங்க கண்ணு முன்னால கொண்டு வாங்க. அந்த கண் எங்க பார்க்கும்? புரிஞ்சிச்சா? எந்த கண்ணுன்னு பேரு மறந்துட்டேன்னு. அருமையான ஒரு பெண், அப்படியே அவளை கடித்து கொதறி சாப்பிட ஓடி வருகிற காட்டு மிருகம் வருது. அந்த பெண் பாட ஆரம்பிக்கிறாள். பாடுறா, சத்தம் போட்டு பாடுறா. கடைசியா என்ன பாடுறா? ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவனே, என் ரட்சகர். அவ அடிமை பெண்ணு. அங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவங்க ரோம குடிமக்கள். இவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவள் இப்படிப்பட்ட மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாள். பிளாண்டினா ஆக சத்தமிட்டு பாடுகிறார், ரட்சகரே, என்னுடைய ஆத்துமாவை உமது கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன். என்னை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மக்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் அப்படின்னு பாடுறா. ஐயோ, என்னை காப்பாத்துங்கன்னு பாடல. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுன்னு அவ கதறல, அப்படி சொல்லல. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன். என்னை பார்த்து கொண்டு இருக்கிற இத்தனை ஆயிரக்கணக்கான மனக்கண்களை நீ திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவள் மரித்து போகிறாள். சிப்பிரியன் என்கிற ஒரு வக்கீல் அங்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த வக்கீலுடைய காதிலே விழுந்தது, இயேசுவே, இயேசுவே. Who is that Jesus? யார் அந்த இயேசுன்னு இறங்கி கீழே வந்தாரு. இயேசுவை பற்றி அறிந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஒரு தலைச்சிறந்த தேவனுடைய ஊழியனாக மாறினார். கருணை கண்கள் மனிதரிடத்தில் இல்ல, பரலோகத்தின் தேவனிடத்தில். தேவனுடைய கண் என் மேல் வைக்கப்பட்டிருக்கு.
அவ்வளவுதானுங்களா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மட்டும் படிங்க, நேரம் நமக்கு இல்ல. 1 ராஜாக்கள் 8:29 ஒரு முக்கியமான வரலாற்று உண்மைங்க. இங்கே சாலமோன் ராஜா ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கின்றான். 1 ராஜாக்கள் 8:29 உமது அடியேனி விடத்திலே செய்ய விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும். இதை நினைவு கூறுகிறார் எஸ்ரா. எஸ்ரா தான் அதை எழுதுறார். இந்த கண்கள், அந்த ஆலயம் திருப்பி கட்டப்படுகிறது. அவங்களே சொல்றாங்க பாருங்க 11ஆவது வசனத்துல, பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே, எஸ்ரா 5:11 இந்த கட்டு, ஆமாங்கம்மா, எஸ்ரா என்ன குறிப்பிடுகிறார்? இந்த ராஜா இத கட்டினான், கட்டி ஜெபம் பண்றான், தேவனே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய கண்கள் இந்த ஸ்தலத்தின் மீது எப்பொழுதும் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அது சும்மா ஜெபம் பண்ணலங்க, அவன் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட 5 நூற்றாண்டு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த கண்கள் அந்த ஸ்தலத்தின் மேல் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் போது கர்த்தருடைய கண்கள் தயவை கடாட்சித்தது. கர்த்தர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை எஸ்ரா பதிவு செய்கின்றார். வரலாறு எவ்வளவு முக்கியம் கத்துக்கிட்டீங்களா? உங்க குடும்பத்திலும் முக்கியங்க. எப்பெல்லாம் தேவனுடைய கண்கள் நம்மேல் பரிவு காட்டினதோ அந்த சம்பவத்தை நம்முடைய குடும்பத்துக்கு அறிவிக்க வேண்டும். அபலமாக தேவனை நோக்கி கதறினோம், அபயமிட்டோம், கர்த்தர் கேட்டருளினார். எசேக்கியா ராஜாவை கேட்டறினது போல தேவன் எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு எங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்கு விடுதலை ஆக்கினார். நீங்களும் நானும் சாட்சி சொல்லணும். சரிங்கம்மா, கண்கள் வைக்கப்பட்டதினால என்னங்கம்மா பலன்? என்ன சார் அதனுடைய பலன்? ஏற்கனவே 2 சொல்லிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, இல்லைங்களா? 1. 2, அந்த கண்கள் என்பது, பார்வை என்பது பாதுகாப்பளிப்பது, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். 2. 3, கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்கிற உறுதியை அது நமக்கு கொடுக்கின்றது. அதான் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டது. அதான் ஆண்டவர் சொல்றார். சரிங்க, அது என்ன சார் செய்யும்? கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டதா நமக்கு என்ன சார் கிடைக்கும்? என்ன அதனுடைய பலன் என்ன? முதலாவதாக தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. 4ஆம் வசனம் படிங்க. அதாவது இஸ்ரவேலின் மூப்பர்கள் அதற்கு ஏற்ற உத்தரவு அருளினார்கள். அவ்வளவுதான் பதில். விசாரிக்கவில்லிடத்திலே சரியான உத்தரவு அவருடைய கேள்விகளுக்கு. எனக்கு அருமையானவர்களே, திருப்பி உங்களிடத்துல இன்னொரு, அதாவது 1 பேதுரு 3:15 மையமாக வைத்து திருப்பியும் கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தை குறித்து விசாரிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு சரியா பதில் சொல்ல தெரியுமா? சொல்லியிருக்கீங்களா? எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமா? ஒண்ணும் வேணாங்க. ஆராதனைன்னு ஒரு வாதம். இப்ப இந்த ஆராதனை முடிச்சு போறீங்க, எங்கெங்க போயிட்டு வந்தீங்க? ஆராதனைக்கு போயிட்டு வந்தீங்க. என்னங்க ஆராதனைனா என்ன விளக்குவீங்க நீங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வர்ஷிப்? முடியுமா? அவன் கேட்கிற குருட்டுத்தனமான கேள்வி, முரட்டுத்தனமான கேள்வி பதில் சொல்ல தெரியுமா? இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். சொல்லி இருக்கீங்களா? சொல்ல முடியுமா? ஞானம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கம்மா. தயவுசெய்து நீங்க வியாழக்கிழமை வந்து உங்க சாட்சி சொல்லுங்க. ஐயா, இந்த இடத்துல நான் சொன்னங்க, இப்படி சொன்னாருங்க அவருங்க. நானும் என் மனைவியும் கடந்த வாரம் தாம்பரத்திலிருந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து இருக்கிறோம். எங்க எதிர்க்க ஒரு குரூப் உட்கார்ந்தாங்க. ஒரே ஒரு பெந்தகோஸ்து சபைய பொண்ணு அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவளை சுத்தி 7 பேரு. 7 பேரும் அரை மணி நேரமா அவளை பரியாசம் பண்ணி, அவளை வெறுப்பேத்தி, அவளை எந்த அளவுக்கு அவளை முட்டாளாக்க முடியுமோ அத்தனை அளவுக்கு முட்டாளாக்கினுக்கிறாங்க. தாம்பரத்திலிருந்து செட்பட்ல வந்து இறங்குறாங்க. அவளால ஒரு பதிலும் சொல்ல முடியல. அந்நிய பாஷை, தோத்திரம், அல்லேலூயா, சத்தமா பேசிட்டு வராங்க. அது அந்த பொண்ணு பேரு கிரேஸ். என்ன கிரேஸ்? எனக்கு கூட அந்நிய பாஷை தெரியும் கிரேஸ்ன்றான் அவன். அப்புறம் பேசுறான். ஒரே எலக்ட்ரிக் காலியா வாங்க போதுங்க. அவளால ஒண்ணுமே பாரு, நீ பேசாதிரு, நீ கம்முனிரு, நீ பேசாதிரு, எனக்கு பிடிக்காது, இதே தான் சொல்லுகிறாள் ஒழிய அவளுக்கு ஒரு பதிலும் சொல்ல. நாங்க பின்னால் சீட்ல நாங்க உட்காந்து அரை மணி நேரம் பார்த்துன்னு வரேன். அவனுங்களும் விடுறதால புரிஞ்சுதுங்களா? இட் இஸ் a challenge. அவிசுவாசிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கரெக்டா சொல்லிட்டீங்களா? சொல்லி பாருங்க, அப்புறம் தான் தெரியும் என்ன பதில்னு தெரியும். கருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ரயில் பயணத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்லப்பட்ட சரியான பதில் மூலமாக ரட்சிக்கப்பட்ட
ஒரு உத்தம விசுவாசிதான் பண்டித ராமாபாய். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து முக்தி வழியை தேடிக்கொண்டிருந்த இன்றைக்கெல்லாம் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நியூயார்க்கிலே ரயில் பயணத்தில் சென்று கொண்டிருந்த ராமாபாய் அம்மையாருக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை எளிமையாக வழங்கின ஒரு சகோதரர் மூலமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளும் தாய்மார்களும் ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள வழி நடத்தப்பட்டாங்க. ஆர்டினரி கான்வர்சேஷன் வித் a fellow passenger. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு உண்மை. Are we using the opportunities? நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை சரியாக நாம் பயன்படுத்துகின்றோமா? ஆக ஏற்ற உத்தரவு என்ன சார்? ஏற்ற உத்தரவு அதிகாரம் உள்ளவர்களுக்கு, சக்தி வாய்ந்தவர்களுக்கு, நம் மீது அதிகாரம் உள்ளவர்களுக்கு, சக்தி வாய்ந்தவர்களுக்கு அவர்கள் சிந்திக்கக்கூடிய, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான ஒரு உத்தரவு வேண்டும். தவறான நோக்கத்தோடு கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கொடுக்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் வருது, முட்டாளுக்கு ஒரே அதிகாரத்தில் சொல்றார், முட்டாளுக்கு பதில் சொல்லாதன்னு சொல்வார் முதல் வசனத்துல. அடுத்த வசனத்துல நீ பதில் சொல்லாம இருந்தா அவன் ஞானி நினைச்சுக்குவான், அதனால முட்டாளுக்கு முட்டாள்தனமா கூட பதில் என்றாரு. படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. முதல்ல நீ சொன்னா நீ முட்டாளுக்கு பதில் கொடுக்காத, அவன் முட்டாளு. ரெண்டாவது வசனம் சொல்லும், நீ பதில் கொடுக்கலன்னா அவன் ஞானி ஆயிடுவான், அதனால முட்டாளுக்கு எப்படி கொடுக்கணும் பதில்? முட்டாள்தனமா கொடுன்றாரு. அதான் ஞானம்ன்ற. ஞானம் என்னப்பா? முட்டாள்தனமா பேசுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. ஆக இல்லைங்களா, தவறான நோக்கத்தோடு கேள்வி கேட்கிறவர்களுக்கு ஞானத்தோடு பதில் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதானுங்களா? லூக்கா 21 அதிகாரம் 14-15 திருப்புங்கம்மா. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கட்டளை. லூக்கா 21:14-15. ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப கர்த்தர் நம்மை அந்த புற மதத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார், அந்த மத்தியிலே நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அப்ப கடவுள் நமக்கு ஞானம் தரவில்லை என்றால், உத்தரவு கொடுக்கவில்லை என்றால் எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? அவர்களை ஆதாயப்படுத்த we should win them, not win the argument. வாதத்தை வெற்றி கொள்வதல்ல சுவிசேஷத்தின் சாட்சி, மனிதனை ஆதாயப்படுத்துவது சுவிசேஷத்தின் சாட்சி. ஆகையால் மேல பாருங்க 13ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு, you will be my witnesses, உங்களை இழுத்துக் கொண்டு செல்வார்கள். இல்லைங்களா? 12ஆம் வசனத்துல என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்துக் கொண்டு துன்பப்படுத்துவார்கள். பயப்படாதீங்கப்பா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு இருந்த என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். என்ன பியூட்டிஃபுல் விட்னஸிங் while suffering. பாடுபடும் பொழுது கர்த்தருக்கென்று சாட்சி பகிர்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆக கர்த்தருடைய கண்கள் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதின் பொருள் என்ன? நீதியுள்ள நியாயாதிபதியாக, சர்வ வல்லவராக என் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், ஆளுகிறார், பாதுகாக்கிறார். இரண்டாவதாக, அந்த சூழ்நிலையில என்னை சந்திக்கின்ற சக்திகளை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் ஞானத்தையும் பதிலையும் எனக்கு தருகிறார். மூன்றாவதாக, எதிரிகளினுடைய தாக்குதலில் இருந்து என்னை பாதுகாக்கிறார். எதிரிகளுடைய தீவிரத்தை அவர் முறியடிக்கிறார். பாருங்க, அவன் இல்லைங்களா அந்த தத்னாய் எவ்வளவு வேகத்தோடு வந்திருப்பான். இவங்களை என்ன பண்றான் பாரு. ஆனா அப்படியே மாறிட்டான். மாறி எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. 11ஆம் வசனத்துல, எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும், பாருங்க தமிழ்ல அடியவர்னு போட்டிருக்குதுங்க, ஆங்கிலத்துல சர்வன்ட்ஸ், வேலையாட்கள், அடிமைகள். ஆகவே அவன் அந்த முதல் சென்டென்ஸை கேட்ட உடனே ஒரு உஷாராயிடுறான். ஐயோ, நாங்க சொந்தமா செய்யலப்பா, இது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிற ஆண்டவருடைய கட்டளை, நாங்கள் அவருடைய அடிமைகள், அவருடைய கட்டளையை நாங்க செய்து கொண்டு இருக்கிறோங்க. எப்படி இருக்குது பாருங்க பதில். தட் இஸ் தி விஸ்டம். அவங்க ஒண்ணு நின்றுட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பத்தி அவனுக்கு தெரியாது. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய அடியவர்கள் தான். அவ்வளவுதானுங்களா? ஒரு பெரிய ராஜா அதை கட்டினாரு. அவ்வளவுதானுங்களா? 12ஆம் வசனத்துல சாட்சி சொல்றாங்க பாருங்க. எங்கள் பிதாக்கள் இந்த பரலோகத்தின் தேவனுக்கு, ஆமா, நாங்க அவர்களுக்கு கோபம் ஊட்டினோம், நிமித்தமாக நாங்கள் தண்டிக்கப்பட்டோம், பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டோம், அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி. ஆமா, சாட்சி. ஒழுங்கா ஆலயம் கட்டி ஆசாரில கொடுத்து பலிகளை செலுத்து, எப்பா சாட்சி சொல்லுனா எவனும் சொல்ல. இப்போ
கைய கட்டி முதுக கட்டி சவுக்குல அடி வாங்கி கொண்டா நிறுத்தினா ஒழுங்கா சாட்சி சொல்றான். புரிஞ்சிச்சா? இவ்வளவுதான் மேட்ரு. ஒழுங்கா சொல்லுப்பா சாட்சி. முடியாது சார். என்ன சொல்றாங்க? நாங்க கோபம் ஊட்டினோம், தண்டிக்கப்பட்டோம், அடிமையாக்கப்பட்டோம். ஆனா கர்த்தர் எங்களை மறுபடியும் கொண்டு வந்தார். 13ஆம் வசனத்துல, அதாவது நம்ம வசனம் சின்ன வார்த்தையா பாக்குறோமா, அந்த வசனம் படிங்க சொல்றேன். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவானவர், கோரேஸ் கட்டளையிட்டார். அவர் சொன்னார், இந்த பரலோகத்தின் தேவனே மெய்யான தேவன் என்று. ஆகினால கட்டினுக்கிறோம் சார். நாங்க ஏன் சார் கட்டுறோம்? வாட் a powerful testimony. சொன்னது மாத்திரம் இல்லைங்க, அது அவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. எழுத்து பிசகாமல் பதிவு செய்யப்பட்டது. அவனும் அதை அப்படியே பதிவு செய்து எங்க அனுப்புறான்? தரியு ராஜாவுக்கு அனுப்புகின்றான். தத்னாய், அவர்களை எதிர்க்க வந்தவர்கள், தடுக்க வந்தவர்கள் இப்பொழுது தடுக்கப்பட்டார்கள். 2, அவர்களுடைய பணியை தடுக்க அவர்கள் உத்தரவு கொடுக்கவில்லை. தரியு ராஜாவினுடைய பதிலை அவர் எதிர்நோக்கி காத்திருக்கும்படி அவர்கள் விலகி செல்லுகிறார்கள். இன்னும் அழகான ஒரு உண்மையை நாம பார்க்கிறோம். அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தபடியினால் வேலை தடைப்படாத படிக்கு தொடர்ந்தது. தடைப்படவில்லை. அவ்வளவுதானுங்களா? இந்த எதிர்ப்பின் மூலமாக கடவுள் ஒரு நன்மையை கொண்டு வந்தார். என்ன சார் நன்மை? தரியு ராஜாவினுடைய சாலையிலே அந்த உத்தரவு என்ன பண்ணப்பட்டது? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 6ஆம் அதிகாரம் 2, 3. மேதையில் சீமையில் இருக்கிற சுருள் அகப்பட்டது, விவரமானது. ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா சேலிமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், இத படிச்ச உடனே தரியு ராஜாவினுடைய எண்ணம் மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு 11ஆம் வசனத்துல அவன் ஒரு கட்டளை கொடுக்கிறான். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்தரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும், அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுது. ஆகையால் கோரேஸ் ராஜா கட்டளையிட்ட இந்த ஆலயம் வெகு சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை தத்னா புரிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிற எதிர்ப்புகள், தடைகள், போராட்டங்கள், துன்பங்கள் கண்டு ஒரு விசுவாசி பயப்படவே கூட. ஒவ்வொரு எதிர்ப்பும் கர்த்தருடைய வல்லமையை பறைசாற்றுகின்ற வாய்ப்பு, கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஒப்பற்ற ஸ்லாக்கியம், கர்த்தருக்கு சாட்சி பகருகின்ற பாக்கியம். மரண தருவாயில கூட நம்ம சாட்சி பகர வேண்டும், சாட்சி பகர முடியும். மறந்துடாதீங்க. never forget that. ஆகும்போது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி தேவனை நாம் உயர்த்தி காட்ட முடியும். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கண் என் மேல் வைக்கப்பட்டிருக்குதா? என் குடும்பத்தின் மேல், என் பணியின் மீது, நமது திருச்சபையின் மீது, தேவனுடைய ஊழியத்தின் மீது தேவனுடைய கிருபையின் கண், கருணையின் கண், தாங்கும் கரம், பாதுகாக்கும் கரம் வைக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு பெரிய அதிகாரமானாலும், எவ்வளவு பெரிய ஆட்சிகளானாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்தின் தேவனானவர் தமக்கென்று இந்த ஆலயத்தை கட்ட அடிமைகளாகிய எங்களை அவர் அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையை கட்டுகிறவராக, இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுகிறவராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி கட்டுகிறோம்? நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலம், நம்முடைய விசுவாசத்தின் மூலம், நம்முடைய தியாக உழைப்பின் மூலம், நம்முடைய சாட்சியின் அறிக்கையின் மூலம் கட்டுகிறோமா? அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமுதாயத்துக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, நாங்கள் பணிபுரிகின்ற அலுவலக ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் தேவரீர் அவர்களுக்கு உம்மை குறித்து நாங்கள் சாட்சி பகர, உன்னதமான தேவனாகிய உம்மை, உன்னதமான அன்பை வெளிப்படுத்தின உம்மை, உமது சிலுவையினால் வருகின்ற ஒப்பற்ற ரட்சிப்பை நாங்கள் அறிவிக்க உமது ஞானத்தின் ஆவியினாலே எங்களை பலப்படுத்தும். அரும இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன்.